அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 9/1/2025. தசமி திதி நண்பகல் 12:23 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி பரணி நட்சத்திரம் பிற்பகல் 3:05 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் பிற்பகல் 3:05 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், கும்பத்தில் சுக்கிரனுடன் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? தற்காப்பு கலைகள் மற்றும் நாட்டியம் பயில, உடற்பயிற்சி மற்றும் அழகு சாதனங்கள் வாங்க, யோகா தியானம் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கண்ணீரை கடந்து வரும் மௌனமும், கோபத்தை கடந்து வரும் நிதானமும், அவமானங்களை கடந்து வரும் அறிவும் என்றும் நிலைத்து நிற்கும். ஆமாங்க, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே இந்த கோபத்தை கடந்து வரக்கூடிய மனப்பக்குவம் இருக்கு இல்லைங்களா, அவமானங்களை கடந்து பெறக்கூடிய சில அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் தாங்க நமக்கு வழிகாட்டியாக இருக்குது. அதனால தாங்க நீங்கள் அவமானங்களை எல்லாம் கண்டு அஞ்ச மாட்டீங்க. வெகுமானத்துடன் வாழக்கூடியவர்கள், வெற்றியாளராக வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே இன்றைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இன்னையோட உங்கள் ராசியை விட்டு விலகிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். சின்ன சின்ன விஷயம் கூட எதுவும் நடக்க மாட்டேங்குதேங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்குதா, இல்லை எல்லாரும் அப்படி தான் இருக்காங்களாங்கிற மாதிரியான கேள்விக்குறியும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 12ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால பதட்டத்திலேயே சில நேரம் தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிற மாதிரியும் நினைத்து கொண்டே இருப்பீங்க. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக முடியாத சில விஷயங்கள் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. நேற்றைய தினத்தை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும், லாபம் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் மாற்றி மாற்றி ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீங்க. அதனால் அலுவலகத்தில் இன்றைக்கி வேலை சுமை இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் பரணி நட்சத்திரத்தில் மதியம் 3:05 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3:05 வரைக்கும் நிதானமாக இருக்கணும். மதியம் 3:05 கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலிருந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. எப்படி பார்த்தாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கடக்கும் வரைதான் தூரம் கடந்து விடுங்கள்.
சுமக்கும் வரைதான் பாரம் சுமந்து விடுங்கள். என்னத்துக்கு நாம் ஓடி ஒளிவான எல்லாத்தையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியது தான். என்னானாலும் நாம் தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, சுமக்க வேண்டியதாக இருக்குது, செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எதற்காக வீணாக நாம் அலுத்துப்பான புலம்புவான அதெல்லாம் விட்டுட்டு சிரித்த முகத்தோடு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் குடும்ப பாரங்களை சுமந்து கொண்டு பொதிமாடு வண்டி இழுப்பதைப் போல வாழ்க்கை வண்டியை குடும்ப வண்டியை இழுத்து செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. வழக்கம் போல் செலவுகள் தான். எதிர்பாராத செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பணவரவெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் எடுத்து வைக்க முடியல, சேமிக்க முடியலையேங்கிற ஏக்கம் ஒரு பக்கம் துரத்துங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் யோகாதிபதி சனி பகவானோட உட்கார்ந்துருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதுக்கெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்திலேயும் நடக்குங்க. அதே போல் சூரியனும் புதனும் 8வது வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் உங்களுக்கு சரியாகுங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு, லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க அவங்க உங்களுக்கு ஆதாயமாக இருப்பாங்க, ஆதரவாகவும் இருப்பாங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கூட இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க, நல்லா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்த்துட்டு இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அலைகளை சமாளிக்க தெரிந்த மீன்களுக்கு வலைகளை சமாளிக்க தெரிவதில்லை. ஆமாங்க, எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்க. பெரிய அறிவாளியாகவும் நீங்கள் இருக்கீங்க. அறிவுபூர்வமாக கூட நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு தீர்வு சொல்கிறீங்க, அதை தீர்த்தும் வைக்கிறீங்க. ஆனால் நமக்குன்னு ஏதாவது ஒன்று வந்தால் அதை நம்மால் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. அது எதுவுமே சரியாக மாட்டேங்குது. நமக்குன்னு ஒன்று எடுத்தோம்னா அது சீக்கிரம் முடிய மாட்டேங்குது. என்ன நம்ம நேரம் இப்படியே போயின்ட்டுருக்குன்னு சில நேரங்களில் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். கொடுத்து ஏமாந்து போன தொகை கூட உங்கள் கைக்கு வரும். முடியாது அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி முடியும் சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இடம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீடு அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் பாக்யாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. நல்ல பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாதவருங்க. அதனால் உங்களை தூக்கி பேசுகிறவங்க சிலர்கிட்டலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களை புகழ்ந்து பேசுகிறவங்கள்ட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதோ உங்கள் மூலமாக சில வேலைகளை அவங்க முடிக்க பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அல்லது ஏதோ உங்கள்கிட்டேருந்து சில விஷயங்களை எடுத்துகிட்டு போக தெரிஞ்சிட்டு போக வந்திருக்காங்க, சில ரகசியங்களை தெரிஞ்சிட்டு போக வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் இயற்கைக்கு மாறாக உங்களை யாராவது புகழ்ந்து பேசுனா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபந்தாங்க. பழைய பாக்கியிலும் வசூலாகும். புதுசாக ஏதாவது கான்ட்ராக்டில் கையெழுத்து போகிறது, ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, பெரிய நிறுவனங்களோட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி
டைப் வைக்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இன்றைக்கி இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. மகனுடைய படிப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் திடீர் செலவு, முன்கோபம் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தனக்கு வந்தால் அதை வலி என்றும், மற்றவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதை விதி என்றும் கூறும் உலகம் இதுதாங்க. அதனால் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லிவிடாதீர்கள். ஆமாங்க, அதனால தாங்க அடிமனசுக்குள்ளார இருக்கிறத நீங்கள் எப்பொழுதுமே அவிழ்த்து எதையும் விடமாட்டீங்க. என்னத்துக்கு அதெல்லாம் நம்ம அடிமனசுக்குள்ளாரையே நாம் அதை போட்டு பூட்டி வைப்போம். ஏன்னா அனாவசியமாக அடுத்தவங்கள்ட்ட சொல்லப்போனால் அப்புறம் அவங்க ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து வேறு யார்ட்டையாவது சொல்லி நமக்கு அவமானங்களை உண்டு பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளாரையே நாம் வச்சுக்கலாம். இறைவனிடம் நாம் பேசுவோம், இயற்கையிடம் நாம் பகிர்ந்து கொள்வோம் என்று எங்கும் எப்பொழுதும் மனிதர்களை விட மாசுபடாத இறைவனே மிகப்பெரியவன் என்பதை புரிந்து வைத்து கொண்டு ஆன்மீகத்தில் தேடி பதில் நாடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் கேந்திர பலம் பெற்று 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் பழைய தவறுகளுக்கெல்லாம் இப்போ நீங்கள் காரணம் கண்டுபிடிப்பீங்க. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். எப்படியெல்லாம் நாம் ஏமாந்தோம், ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி தெரிய வரும். கூட இருந்தே நமக்கு குழிபறித்தவங்க யார், புகழ்ந்து நம்மளை பறி நம்மளை பள்ளத்துக்குள்ளார தள்ளி விட்டது யார், இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வருங்க. அதனால தாங்க இப்போல்லாம் யாராவது உங்களை அனாவசியமாக புகழ்ந்தா இவங்களால நமக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு இப்போ நீங்கள் நகர்ந்துடுறீங்க. குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதை எடுத்தாலும் தைரியமாக பண்ணுங்கள். பணமும் இன்றைக்கி கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொன்ன சொல்லையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த பொருள்கள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. மகனுக்கும் நல்ல ஒரு மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களும் மதியம் 3 மணிக்கு பிறகு புது முயற்சியில் இறங்கினீங்கன்னா ஜெயிக்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நாம் எங்கு அதிகம் தேடப்படுகிறோமோ அங்குதான் நமக்கான மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். ஆமாங்க, உண்மையான அன்பு, உண்மையான பாசம் உள்ளவங்க நம்மளை தேடிட்டு இருப்பாங்க, நம்மளை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஃபோன் பண்ணி பேசலைன்னா கூட மனசால் தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உண்மையான பாசம் எங்கே இருக்கிறது, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு எங்கே இருக்கிறது அப்படின்னு அந்த தாய் மனது எங்கே இருக்குதோ அதை தேடி சென்று நிம்மதி அடையக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்காருங்க. உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. என்னதான் எதிரிகள் எவ்வளோ பெரிய சூழ்ச்சிகள் பண்ணாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நண்பனாக இருந்து எதிரியாக மாறினவங்களை நினைக்கும் போது தான் மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் புதனோடு சேர்ந்துருக்கிறதுனால உங்கள் நட்பு வட்டம் கொஞ்சம் பெருசாகும்.
புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. ஆன்மீகத்துக்குள்ளாரையும் ஒரு தேடல் வர ஆரம்பிக்கும். ஆன்மீகத்துக்குள்ளாரையும் இப்போ நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு பக்கம் கண்டகச்சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு தான் இருக்கிறாரு. உடம்பு ஏதாவது படுத்திக்கிட்டே தான் இருக்குது. எந்த வேலையை தொட்டாலும் எதுவும் சீக்கிரம் முடிய மாட்டேங்குது. எங்கே போனாலும் ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்கிற ஆதங்கம் இருக்குங்க. நேரம் கிடச்சிதுன்னா நீங்கள் ஸ்ரீ பைரவரை வணங்கலாம். அதே மாதிரி ஸ்ரீ நரசிங்க சுவாமிகளையும் நீங்கள் சேவிக்கலாம். அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வலிமை உண்டாகும். இந்த கண்டகச்சனியால் ஏற்படக்கூடிய வீண் செலவுகள், பிரச்சனைகள், அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள் ஆதரவாக பேசுவாங்க. சொத்து பத்து விவகாரங்கள் அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்குங்க. லாபம் உண்டு. உத்தியோகத்தில் கூட உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பலமுறை ஜெயித்தவர் ஒரு முறை தோற்றால் அது விசித்திரம். ஆனால் பலமுறை தோற்று போனவர் ஒரு முறை ஜெயித்தால் அது சரித்திரம். ஆமாங்க, அதனால தாங்க எத்தனையோ முறை நீங்கள் தோற்றுருக்கீங்க. மற்றவங்களுக்காக தோற்றுருக்கீங்க. கூட பிறந்தவங்களுக்காக விட்டு கொடுத்து தோற்று போயிருக்கீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக விட்டு கொடுத்து தோற்று போயிருக்கீங்க. வேலை பார்க்குற முதலாளி, மேலதிகாரி, அவங்களுக்காக விட்டு கொடுத்து தோற்று போயிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய வகைகளில் நீங்கள் தோற்று போனாலும் இனிமேல் நீங்கள் ஜெயிக்கிற காலம் வந்துடுச்சிங்க. இன்றைக்கி கூட உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நாள் தாங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்காகவும் இனி வாழாமல் நமக்காகவும் கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்போமேங்கிற முடிவுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த தேக்க நிலை, மந்த நிலை, அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மாறுங்க. அது மட்டும் இல்லைங்க, தள்ளிப்போன விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. பணப்பற்றாக்குறை ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. கையே ஓட்டக்கை தான். அப்படியே புரட்டி புரட்டி பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. எவ்வளோ வந்தாலும் எதுவுமே நிற்க மாட்டேங்குது. யாராவது எதாவது சொன்னாங்கன்னா உடனே எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நாம் போய் எதாவது சொன்னால் நமக்கு கொடுக்குறவங்க தான் யாரும் இல்லைன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் கூடவே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே திடீர் செலவுகள்லாம் இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. திடீர்னு அறிமுகம் ஆகிறவங்கள நம்பாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. தந்தை வழியில் சில செலவுகள், தந்தை வழி உறவினர்களால் செலவுகள், அதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வேதனையை போதனையாக்கு, சோதனையை சாதனையாக்கு. வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு இருப்பீங்க. வேதனைகள், சோதனைகள் இதெல்லாம் இது மூலமாக இறைவன் ஏதோ நமக்கு போதிக்க வராரு, ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்க வராரு அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு, அதை புரிந்து வைத்து கொண்டு அத்தகைய அந்த அனுபவங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக பயன்படுத்தி முன்னேறி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படியும் தொடங்குதுங்க. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:05 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:05 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களும் நிதானமாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. திடீர்னு அறிமுகமாகறவங்கள நம்பாதீங்க. ஏதோ அடி மனசில் இருக்கிறத அடுத்தவங்கள்ட்ட சொன்னால் ஒரு ஆறுதலாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி போய் அந்த சப்ஜெக்ட்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க. கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதை அப்படியே சிம்பிளாக விட்டுறது நல்லது. அது பின்னாடியே போய் நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல அதை பெருசாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் இன்றைக்கி கடுமையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. வேலையாட்கள்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லின்னு இருக்க வேண்டாம். அவங்க இங்கேருந்து வெளியில் கிளம்பி வேறு இடத்துக்கு போனோடனே உங்களை பற்றிய ரகசியங்களை சொல்லின்னு இருப்பாங்க. அதனால் யார்கிட்டையுமே எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள், மறைமுக மரியாதை குறைவான சம்பவங்கள் இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு கிளம்பிடுறது நல்லதுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி நிம்மதி உண்டு. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை பாதிக்காதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நீயாகவே இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். விரும்புபவர்கள் இருக்கட்டும், விரும்பாதவர்கள் விலகட்டும். ஆமாங்க, இதுதாங்க உங்கள் தத்துவம். அடுத்தவங்களுக்காகலாம் நான் மாற்றிக்கணும், என்னை மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உண்மையாக இருந்து தான் பழக்கம், நேர்மையாக இருந்து தான் பழக்கம். நான் இருக்கிறத சொல்லி தான் பழக்கம். உனக்காக அதெல்லாம் நான் மாற்றி சொல்ல மாட்டேன். நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தாலும் அதெல்லாம் என்னால் மன்னிக்க முடியாது. வெளியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சட்டத்திட்டமோ அதே தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லி எங்கும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் எல்லோரிடத்திலும் தன்னுடைய தனித்தன்மையை நிலைத்து நிற்பவர்கள், காப்பாற்றி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. நினச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். சொல்ல காப்பாற்றுவீங்க. பணவரவு இன்னைக்கு உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. முடியாதுங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சகோதரங்களுக்குள்ளார இருந்த சச்சரவு அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகும். சொத்து விவகாரங்கள் பேசலாம், அதெல்லாம் சுமூகமாக முடியும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து கொஞ்சம் உங்களை விரட்டிட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. குரு பகவானின் அனுகிரகம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் இருந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு சரியாகுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களும் கேட்டை நட்சத்திரக்காரர்களும் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மதியம் 3 மணிக்கு பிறகு முயற்சிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உனக்கு கிடைத்த வாழ்க்கையை நினைத்து நீ மகிழ்ச்சி கொள்.
உனக்கு கிடைத்த வாழ்க்கை உனக்கு வேண்டுமானால் அது சாதாரண வாழ்க்கையாக தோன்றலாம். ஆனால் அது ஒரு பெரிய கனவாக நினைப்பவர்களெல்லாம் உனக்கு கீழே இருக்கிறார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இறைவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தருகிறாரோ அந்த வாழ்க்கை இனிமையானது தான். எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும். அதனால் எதை இறைவன் கொடுத்திருக்கிறாரோ அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வோங்கிற மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. தொடர்ந்து செலவுகள் தான், அலைச்சல்கள் தான். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஏதோ ஒரு மனசுக்குள்ளார சின்ன சின்ன சஞ்சலங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சனி பகவானும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனால் புது முயற்சிகள் இன்றைக்கி பலிதமாகும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். தொகையும் இன்றைக்கி கைக்கு வந்து சேருங்க. நீங்கள் வாங்கின தொகையும் திருப்பி தருவீங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளை நினச்சி தான் ஒரு கவலை மனசுக்குள்ளார இருந்துன்னு. நாம் அவங்கள சரியாக வளர்த்துருக்குறோமா, நாம் சரியான பாதையில் தான் அவங்கள கொண்டு வந்திருக்கிறோமா, இல்லை நாம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் அவங்கள விட்டு பிடிச்சிருக்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாமா, இந்த மாதிரி யோசனைகள்லாம் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி வேலை சுமை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முன்னேற்றம் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3 மணிக்குள்ளார எதுவாக இருந்தாலும் செய்து கொள்ளலாங்க. இன்றைய தினம் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வர்றது நல்லது. அல்லது குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் போராடி வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எதெல்லாம் வேண்டும் என்று நாம் பிடிவாதமாக இருந்தோமோ அதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வைக்கக்கூடியது தான் இந்த வாழ்க்கையாகும். ஆமாங்க, எது மேலே ஆசைப்பட்டமோ அந்த ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறது. அந்த ஆசையிலிருந்து வெளியில் வர்றது அதுதாங்க வாழ்க்கை தத்துவம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எனக்கு வேணும், எல்லாம் வேணும், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காமல் எது கிடைத்தாலும் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய பக்குவமான மனதுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் யோகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்ததுனால உங்களுக்கு நல்லது செய்கிறாருங்க. முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். தள்ளிப்போன விஷயங்கள் நல்ல விதத்தில் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீரும். வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும். கொஞ்சம் நம்ம சொல்கிறத கேட்டுக்கிறவங்க, புரிஞ்சுக்கிறவங்க, அவங்களா சொந்தமாக கடையில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க அறிமுகமாக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வேலையாட்கள் வேலையில் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்காரு, சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. இருந்தாலும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்காரு. அதனால் எது நடந்தாலும் ஒரு தைரியம் உள் மனசுக்குள்ளார உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த தைரியம் இருக்கிறதுனால தாங்க நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுன்னு இருக்கீங்க. அதனால் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, கூட்டில் வாழும் பறவையை கலைக்க ஒரு கல் போதும், கூடி வாழும் நல்ல குடும்பத்தை கலைக்க ஒரு சொல் போதும். ஆமாங்க, அதனால தாங்க எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அதை நீங்கள் தாங்கிப்பீங்க. ஏன்னா கூடி வாழக்கூடிய நல்லா வாழ்ந்துட்டுருக்கிற குடும்பத்தை கலைக்கிறதுக்குன்னே சிலர் கலகம் பண்ணுறதுக்குன்னே ஏதாவது பேசின்னு இருப்பாங்க. அத்தகைய சூழ்ச்சிதாரர்களை, வேடதாரிகளை எல்லாம் விரட்டி விட்டு எங்கும் எப்போதும் குடும்ப உறுப்பினர்களுடன் பாசமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் இருக்கிறதுனால புதிய ஆடை அணிகலன்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு என்னங்க குறைச்ச அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். உங்களை நீங்கள் நல்லா தான் பார்த்துக்கணும். உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லி வச்சாங்க, சும்மாவாக சொன்னாங்க. அதனால் உயர்தர ஆடைகள்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. என்ன தான் உங்களை நீங்கள் தேத்திக்கிட்டு மாற்றிக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கு இல்லைங்களா, அது உள்ளுக்குள்ளாரையே ஒரு கலக்கத்தை தான் உண்டு பண்ணுதுங்க. சில நேரங்களில் மூச்சு திணறல், சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் போகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தாலும் சூரியனும் புதனும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால ரொம்ப நாளாக தள்ளி போன காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் தைரியமான முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணி முதல் நல்லா இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த மன இறுக்கங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பிறரால் நீங்கள் காயப்படுத்தப்படும் பொழுது அவர்களை உப்பு காகிதமாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். உப்பு காகிதம் இறுதியாக குப்பைக்கு செல்லும், ஆனால் நீங்களோ செம்மையாகி விடுவீர்கள். ஆமாங்க, அதனால தாங்க யாராவது காயப்படுத்தினா நீங்கள் கவலைப்படுறதே இல்லைங்க. அதே மாதிரி ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் புதிதல்லன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்களுக்கு ஒன்றும் காயங்கள்ங்கிறது பெருசாக புதுசு எதுவும் கிடையாது, எல்லாம் பழக்கப்பட்டது தான். ஆனால் உங்களை காயப்படுத்தினவங்கள்லாம் இப்போ காணாமல் போயிட்டாங்கங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் இதுவும் கடந்து போகுங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதுரியமான பேச்சால் சாதிக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. யதார்த்தமான முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. பணவரவு உண்டு. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வீடு மனை வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. செவ்வாய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆர்வப்பட்டு சிலதெல்லாம் செய்துட்டுருக்கீங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயின்னு இருக்குது. தள்ளி போகிற விஷயங்கள்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில உறவினர்கள் நெருங்கி பேசுகிறாங்க. சிலர்லாம் அப்படியே கொஞ்சம் விலகி போகிறாங்க. அதை நினைக்கும் போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. பரவாயில்ல, வர்றவங்க வரட்டும், போகிறவங்க போகட்டும்னு சொல்லி விட்டு பிடிக்கிறதாங்க நல்லது. ஏன்னா 7.5 சனி ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணும், மாயாஜாலம் பண்ணக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால் ஆனால் எது நடந்தாலும் நல்லதில் கொண்டு போய் விடுவாருங்கிறத நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பழைய பாக்கியில் எல்லாமே வசூலாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரி இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக உங்கள்கிட்ட பேசுவார். புது வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணின்னு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள வேலைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும்
இருக்கும். மதியம் 3 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோங்க. இன்றைய தினம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு போன வருஷம் 2024 கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் பல விஷயங்கள் முடியாமலே போயிடுது. காணல் நீர் மாதிரி ஏதோ கையில் கிடைக்கும், இதோ வருது அதோ வருதுன்னு நினச்சி எதிர்பார்த்து ஏமாற்றம்தான் மிஞ்சிச்சு. உங்களுடைய ராசிக்குள்ளாரே கேதும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களை உடல் வகையிலையும் ஆரோக்கிய வகையிலையும் உங்களை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காரு. அந்த நிலைமை எல்லாமே இனிமேல் மாறுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு எடுப்பிலேயே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குதுங்க. முதல் பந்திலேயே சிக்ஸர் அடிக்கிற மாதிரி இந்த 2025ஆம் ஆண்டு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குது. இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. காரணம், உங்களுக்கு யோகாதிபதியே சுக்கிரன் தாங்க. அப்படிப்பட்ட யோகாதிபதி ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து மே மாதம் வரைக்கும் 7வது வீட்டிலேயே உட்கார்ந்து உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்க போகிறாரு. அதனால் உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே மாறுங்க. விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் வாங்குவீங்க. சொந்த வாகனம் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குது. மனஸ்தாபத்தில் கொஞ்சம் விலகி இருந்தவங்கள்லாம் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து 7வது வீட்டுக்கு போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். புது நண்பர்கள்ட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்பலாம் புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் அப்படியே உங்கள்கிட்டேருந்து கொஞ்சம் நீங்கள் விலகி நிற்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செவ்வாய் தான். அவர் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்திலே உட்காந்துருக்க போகிறார். அதனால் ஜூன் 6ஆம் தேதிக்குள்ளார பெரிய தொகை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்குவீங்க. புது தொழில் தொடங்கிறது. வியாபாரமும் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் கொடிகட்டி பறப்பீங்க. அதனால் கேது உங்களை தொந்தரவு பண்ணின்னு இருக்காரு. அந்த கேதுவும் மே 18ஆம் தேதி உங்கள் ராசியை விட்டு விலகிறாரு. அதனால் மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தைரியமாக இருப்பீங்க. எதையும் செய்து முடித்து காட்டுவீங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது. காலாகாலத்தில் அவங்களுக்கு கல்யாணம் முடிகிறது. எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. இந்த 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோக வருஷமாக மாறுறதுக்கு நீங்கள் ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்குறது நல்லதுங்க. அதே மாதிரி நெல்லிக்காய் தானமாக கொடுங்க. கால்களை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு அதிர்ஷ்டகரமானதாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகான்கள், யோகிகள், தபசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.